சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம சிவபெருமானை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அப்பாவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சுயம்புவாக இருக்கிற ஒரு பழமையான கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயில் என்ன? இது கரபுரநாதர் ஈஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கரபுரநாதர் திரேதா யுகத்தில் கரபுரா அப்படின்னு ஒரு பேர் அப்போ அப்படி அழைச்சிருக்காங்க கோயிலை. கலியுகத்தில் சோழபுரி என்றும் உத்தம சோழபுரி என்றும் கரபுநாதர் புராணம் கூறுதாமா. இந்த இந்த இது எழுதினவங்க உரையை எழுதினவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியலைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் எழுதியிருக்கு. நம்ம உத்தம சோழபுரம் எங்கே இருக்குது? உத்தம சோழபுரம் கரபுநாதர் ஈஸ்வர் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அது உத்தம சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸில் ரோட்டு மேலேயே பைபாஸ் ரோட் மேலேயே இருக்குது கோயில். நம்ம உத்தம சோழபுரத்தில் திருமணி முத்தாறு ஆற்றின் மேற்கு கரையில் அமைஞ்சுள்ள ஒரு பழமையான நம்ம சிவன் கோயில் தான் நம்ம கரபுநாதர். அதுக்கு இன்னொரு பேர் இப்படியும் சொல்கிறாங்க. கரபுநாதர் என்றால் கரை என்றால் ஆற்றங்கரை, புறம் என்றால் இடம், நாதர் என்றால் இறைவன் என்று தமிழ் மொழியில் அர்த்தம் இருக்கிறதுனால கரபுரநாதர் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிவபெருமான் அப்படி இருக்குது. அப்புறமேட்டு ராவணன் தம்பிங்க பேர் அவங்க வரம் வாங்கினதுனாலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அது வருது. லைனாக வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம இந்த கோயிலில் நம்ம பழமையான ஒரு சுயம்பு லிங்கம் நம்ம கரபுரநாதர். இவங்க 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது, சுயம்புவாக உருவானாங்க. 10ஆம் நூற்றாண்டில் உருவான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட். திருமண பரிகார தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக இங்கே இருக்குது. நம்ம தெய்வம் கரபுரநாதர் ஒரு லிங்கம் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருப்பார். இது இந்தியாவிலேயே ஒரு லிங்கம் சாஞ்சிருக்கிற ஒரே கோயில் நம்ம கரபுரநாதர் ஈஸ்வரர் கோயில் தான். நம்ம கோயிலில் இருக்கிற ராஜகோபுரம் சோழர் காலத்தில் கட்டுனது. ஆனால் அப்போ கட்டாத பாதியிலேயே அது அப்படியே நின்று போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமிக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லா வேலையும் முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அது சிவபெருமானோட ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் கரபுநாதர் ஈஸ்வர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கோயில் ஔவையாருக்கு நோன்புக்குரிய ஆடி மாதத்தில் சிறப்பாக தரிசிக்க வேண்டிய திருமண தடை நீங்கும் கல்யாண ஔவையார் சேலம் அப்படின்னா கல்யாண ஔவையாருன்னா யார் எங்கே இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டிலேயே ஔவையாருக்குன்னு இருக்கிற ஒரே கல் சிலை வச்சிருக்கிற கோயில் நம்ம கரபுரநாதர் கோவிலில் தான் நம்ம ஔவையார் அருள் புரிகிறாரு. சிவதரிசனம் வேண்டி ராவணன் தம்பிகள் தவம் இருந்த சிறந்த சிவபக்தனாக இருந்த ராவணன் தம்பி கரண் தூஷணன் இருவரும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்காங்க. கடுத்தவம் செஞ்சிருக்காங்க. அவங்க மேலே புற்று மண்ணெல்லாம் வளர்ந்து போயிடுது. ஆனால் அப்பவும் சிவபெருமான் அவங்களுக்கு அருள் புரியல. அவங்க ஒத்த காலில் திருமணி முத்தாறு மேற்கு கரையில் ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறாங்க. என்ன பண்ணியும் சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுக்கல. அவங்க பல ஆயிரம் ஆண்டுகள் செஞ்சிடுறாங்க. அப்புறமேட்டு ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் உள்ள உழுவலான்னு போகும்போது அவங்களோட சிவபக்தியை மெச்சி சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. தமது கடும் தவம் பழித்து விட்ட சந்தோஷத்தில் கரதூஷணன் தமது 1000 கரங்களை நீட்டி ஈசனை நோக்கி வரம் வேண்டினார். காட்சி தந்த சிவபெருமான் கரதூஷணன் மன்னனாவதற்கு வரம் கொடுத்து அருளினார். அதன் பின்னர் இலங்கை சென்ற கரதூஷனை இலங்கை வேந்தன் ராவணன் வரவேற்று யாழ்ப்பாணத்துக்கு அவரை மன்னனாக்கிட்டார். சிவபெருமானுக்கிட்ட வாங்கின வரத்தினால கரதூஷன் தவம் செய்து சிவபெருமான் தரிசித்த இடத்துல சுயம்பு மூர்த்திய சிவபெருமான் கரபுரநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். அதன் பின்னர் அப்பப்போ அவங்க 2 பேரும்
கரதூஷணன் வந்து உத்தம சோழபுரம் வந்து சாமியை வந்து தொழுதுட்டு வணங்கி சென்றதா தல வரலாறு கூறுகிறது. பக்தர்களுக்கு கரம் கொடுப்பவராக அருள்வதாலும் கரதூஷனுக்கு அருள் புரிந்ததாலும் சிவனுக்கு வந்து கரபுரநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்க. இது புராணங்கள்லையும் இருக்கு. திருஞான சம்பந்தர் வந்துட்டு தேவாரம் இயற்றினார் இல்லையா, அதுலேயும் திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலையும் நம்ம அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் போன்ற எல்லா நூல்களையுமே நம்ம கரபுரநாதரை பற்றி அவங்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு எழுதியிருக்காங்க. நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கே தங்கி இருந்தாங்க அப்படின்னு கல்வெட்டு இருக்கு. அவங்களோட சின்னங்கள் வந்துட்டு கல் தூணில் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் வந்தாங்க? அவங்க வந்து பாரியின் மகளுக்கு வந்து நம்ம பாரி மன்னன் பாரியின் மகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வந்து அவர் வந்து அவைப்பாட்டியோட உதவியாட நடந்ததுனால அவங்க இங்கே வந்தாங்க. அதை பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். பரம்பு நாட்டை ஆண்ட பாரி மன்னனை வந்து எதிரிகள் வந்து கொன்றுவிடவே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் வந்துட்டு அவங்க பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிறதுனால அவரை வந்து வஞ்சகமாக கொன்றாங்க. இதெல்லாம் நம்ம அவைப்பாட்டி புராணத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் கேட்டுக்கிறீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அவைப்பாட்டி வந்து பிள்ளைங்க 2 பேரும் வந்து அப்பயே ஒரு தடவை சந்திச்சிருப்பாங்க. பாரி வந்து ரொம்ப அவைப்பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கொடிக்கு தேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவைப்பாட்டிக்கு வந்து பாரியை பிடிக்கும். அப்புறம் இது இப்படி இருக்கும்போது அவைப்பாட்டி தான் எல்லாம் வெளியில் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் ஊர் பார்க்கறதுக்கு போயிடறாங்க இல்லையா. அப்புறம் அவங்க அப்பாவை கொன்றாங்க. இவங்க வந்து அங்கவை சங்கவை 2 பேரும் வந்துட்டு எல்லாரும் அனாதையானதுனால அவங்க காதலிச்ச அந்த அரசனையும் வந்து ஜெயிலில் போட்டுறாங்க இல்லையா மூவேந்தர்கள். அதனால அவங்க 2 பேரும் காட்டில் போய் இருக்காங்க. அவைப்பாட்டி அந்த வழியாக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து அவைப்பாட்டிக்கு உணவு இருப்பிடமெல்லாம் கொடுக்கும்போது, யார் இவளை நமக்கு நல்லது பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்க ஆறு அப்படின்னு பார்க்கும்போது பாரியின் மகளுக்கு இப்படி நிலைமை வந்துருச்சேன்னு இப்படி ஏன்னு கேட்கும்போது, அவங்க வந்து இப்படி அப்பா இறந்துட்டாங்க, கொன்னுட்டாங்க, அதனால் நாங்கள் இப்படி காட்டில் இருக்கிறோன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பாரியின் நண்பரான கபிலர் வந்து அவர்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. ஆனால் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர் ஆறு எதுக்க முடியாதனால அந்த கல்யாணம் நடக்க முடியாதையே போகுது. அதுதான் அப்புறம் அவைப்பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அவைப்பாட்டி வந்து நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவைப்பாட்டி வந்து நம்ம விநாயக பெருமானோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு விநாயக பெருமான் கூட சப்போர்ட்டாக இருக்கிறாரு, நான் கூட இருக்கிறேன்னு விநாயக பெருமானோட அருளால் வந்து நம்ம அவைப்பாட்டி வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவனை வந்து ஜெயிலில் அடிச்சிருக்காங்க இல்லையா. அவர் யார் அப்படின்னா தெய்வீகன். அந்த பிள்ளைங்க 2 பேர் விரும்பினவன் பேர் வந்து தெய்வீகன். அதனால அவன் வந்து மலையரசனான தெய்வீகன் வந்து அவைப்பாட்டி வந்து விநாயகரை கூட்டிக்கிட்டு போய் அந்த சிறைச்சாலையை உடைச்சி தெய்வீகனை கூட்டிக்கிட்டு வந்து திருமணம் நடத்துறதுக்கு இந்த கோயிலில் இருக்கும்போது அவங்க சேர சோழ பாண்டிய மூவேர்களும் வந்து படையெடுத்துட்டு வரும்போது பூமி பிளந்து அப்புறமேட்டு அவங்களுக்கு நல்ல புத்தி வந்து அப்புறம் அவைப்பாட்டி ஒரு பாட்டு பாடுனதையும் பூமி இணைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் அவங்க 3 பேரும் வந்து கூட இருந்து நம்ம தெய்வீகனுக்கு வந்து பாரியின் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம அவைப்பாட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு பனைமரத்தை எல்லாம் வெட்டி வச்சு அப்புறம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பந்தல் போட்டு எல்லாம் அறுசுவை விருந்து வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள்கிட்ட வந்துட்டு அவைப்பாட்டி உங்களுக்கு வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தன்னு கேட்கும்போது, அவங்க வந்து இந்த காய்ந்த பனைமரத்தை துளிர்க்க செய்தால் நாங்கள் வந்து நம்ம இவங்க அங்கவை சங்கவைக்கு வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அவைப்பாட்டி வந்து அந்த பனைமரத்தை துளிக்க செய்து அதுலேருந்து பழத்தை உருவாக்கி அதை வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து மகிழ்ச்சியாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு
திருமண சாட்சியாக 18 சித்தர்களின் ஒருவரான கரடி சித்தரும் இங்கே இருந்துதான் தல வரலாறு சொல்லுது. அதனால நம்ம கோயிலில் கரபுரநாதர் ஈஸ்வர் வந்துட்டு அவ்வளோ சிறப்புமிக்க கோயில். மூவேந்தர்கள் ஆசியாட நம்ம விநாயகர் பெருமாளோட அருளாடவும் நம்ம வந்து அங்கவை சங்கவிக்கு வந்து அவைப்பாட்டி வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம இப்போ அந்த கோயிலில் வந்துட்டு நம்ம அவைப்பாட்டிக்கு சிலை இருக்குது, கரடி சித்தருக்கும் தனி சன்னதி இருக்குது. கோயிலுக்கு வெளியில் ஒரு 5 அடி உயரத்தில் வந்து ஔவையாருக்கு வந்து கரிசிலை வச்சுருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு ஏன் விநாயகர் நம்ம சிவபெருமான் வந்து சிலை சாஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பூஜை செய்கிறவருக்கு வந்துட்டு பூசாரிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனால அவர் வந்து சாமியோட பூஜை நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட மகன் வந்து குணசீலன் சின்ன பையனாக இருப்பான், அந்த பையனை வந்து பூஜைக்கு அனுப்புகிறாரு. அந்த குழந்தை வருது. குணசீலன் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் செய்வதுக்கு கோயிலுக்கு வருது. கோயிலுக்கு வந்தால் சாமி சிலை பெருசாக இருக்குது. அந்த குழந்தைனால சாமியை வந்து தொட்டெல்லாம் பண்ண முடியல, அபிஷேகம் பண்ண முடியல, அலங்காரம் பண்ண முடியலங்கிறதுனால அந்த குழந்தை கேட்கும், நான் இப்படி சிவபெருமானே நான் எப்படி உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன், எனக்கு எட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது சாமி வந்து அந்த குழந்தைக்காக ஒரு பக்கம் சாய்ச்சு அந்த குழந்தைக்கு எட்டுற மாதிரி அவர் சிவபெருமான் சாஞ்சு கொடுப்பாரு. அந்த குழந்தை வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை முடிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் கோயிலில் உள்ள லிங்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து சாய்ந்திருக்கிற ஒரே லிங்கம் வந்து நம்ம கரபுரநாதர் ஈஸ்வரர் தான். இந்த கரபுரநாதரை வந்து முடி சாய்த்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிக்கு அது ஒரு பேர் இருக்குது. நம்ம மூலஸ்தான அமைஞ்சுள்ள மண்டபத்திலேயே வந்து நம்ம தாயார் பேர் வந்து பெரிய நாயகி அப்படிங்கிற பேரில் வந்து அம்மன் வந்து தனி சன்னதியில் அருள் பளிக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலேயே வந்துட்டு நடராஜரும் காட்சி தர்றாரு. நம்ம கோயிலில் வந்து சகட கணபதி, கன்னிமூல கணபதி, தட்சிணாமூர்த்தி பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் வந்து பஞ்சலிங்கங்கள் சன்னதியும் இருக்குது. நம்ம முருகர் வந்து சண்முக சுப்பிரமணிய சன்னதியாக இருக்குது. ஐயப்ப சாமி கோயில் சன்னதியும் இருக்குது. நம்ம சூரிய பகவான் வந்துட்டு மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வந்து சிறிய சன்னதியில் காட்சி தர்றாரு. நம்ம மேலும் பிரகாரத்தில் வந்துட்டு ஒரு பகுதியில் காவல் தெய்வம் காலபைரவர் வந்து நின்ற திருக்கோலத்தில் 4 கரங்களுடன் காட்சி தருகிறாரு. கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர், சண்ட பைரவர், அசிதாங்க பைரவர், உன்மத்த பைரவர், உரு பைரவர் ஆகிய சிற்பங்கள் கதை சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கதை சிற்பங்கள் அப்படின்னா என்னென்னா, சுட்ட சுண்ணாம்புல உள்ளுக்குள்ளே குச்சியை வச்சு செஞ்சதுக்கு தான் கதை சிற்பங்கள்னு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது ஆதி காலத்தை பழமையான கோயிலுங்கிறதுனால அந்த கதை சிற்பங்களாக அஷ்ட பைரவர்களும் நம்ம காலபைரவர் சன்னதிக்கிட்ட இருக்குங்களாமா. நம்ம வந்து ஈஸ்வரன் தலத்தில் வந்து அருகிலேயே திருமணி முத்தாறில் வந்து பாண்டிய மன்னன் வந்து அதிலிருந்து முத்து எடுத்து கொண்டுட்டு போய் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மாலையாக போட்டதாகவும், அந்த முத்து மாலவை வந்து இன்னும் மீனாட்சி அம்மன் கழுத்தில் இருப்பதாகவும் புராணங்கள் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்படியும் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம சிவபெருமான் வந்துட்டு நம்ம கூடவே இருப்பார். ஏன்னா இப்போ நம்ம சேலத்தில் எந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, ஆருக்கு தோஷம், ராகு கேது செவ்வாய் பரிகா எந்த தோஷம் இருந்தாலும் நம்ம கரபுரநாதர் கோயிலில் வந்துட்டு மேரேஜ் நடந்துச்சுன்னா நல்ல முறைக்கு ப்ராப்ளம் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரிய பகவானும் சந்திர பகவானும் தேவர்கள் எல்லாம் கரபுரநாதர் ஈஸ்வரர் பாதத்தில் இருக்கிறதுனால நமக்கு முக்தி வேணும் அப்படின்னா நம்ம வேறு தலங்களுக்கு போகவே வேண்டாம். நம்ம கரபுரநாதரை தியானம் பண்ணி நம்ம கரபுரநாதரை கும்பிட்டோம்னாவே நமக்கு முக்தி பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து நமக்கு முக்தி வேணும்னா நம்ம கரபுர ஈஸ்வரியை கும்பிட்டுக்கலாம். நம்ம சிவபெருமான் வந்துட்டு சுக்கர வழிபாடும் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. சுக்கர வழிபாடுனா வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்திலேயே பூஜை நடக்குது. காலபைரவருக்கான தேய்பிர அஷ்டமியில் சிறப்பான பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சண்டி கோமம், பிரதோஷமெல்லாம் ரொம்ப சிறப்பான வழிபாடாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி அமாவாசையும் நடந்துகிட்ருக்கு. நம்ம கோயிலில் வந்துட்டு பிட்டுக்கு நம்ம சிவபெருமான் வந்துட்டு மதுரையம்பதியில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாட்டிக்கோட சிலையும் வந்துட்டு நம்ம கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. அந்த சதை சிற்பமாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா அங்கே பிட்டுக்கு மண் சுமக்கும் போது ஒரு பிரம்படி மேலே அந்த அரசன் அடிக்கும்போது உலக மக்கள் எல்லாத்துக்கும் பட்டுச்சு இல்லைங்களா? அதே போல் இந்த கோயிலில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பிட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு நாளில் அந்த வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு ஆவணி மூல நட்சத்திரத்த நாளில் வந்து பிட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு திருவிழான்னு சொல்லிட்டு விமர்சையாக நடைபெறாங்க. அப்போ வந்து அர்ச்சகர் வந்து கையில் ஒரு சிறிய கோலை வச்சுக்கிட்டு பக்தர்களை முதுகில் வந்து ஒரு கோலால் மெதுவாக அடிப்பார். அப்படி அந்த ஒரு அடி வாங்கினோம்னா சிவபெருமானோட பூரண அருள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்குது. நம்ம நீண்ட தவம் இருந்து சிவனருள் பெற்ற கரடி சித்தருக்கும் இந்த கோயிலில் வந்து தனி சன்னதி இருக்குது. கரடி சித்தரை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு விளக்கு போட்டோம்னா நம்ம குரு பகவானோட வர தோஷங்கள் நிவர்த்தினி ஆகும் அப்படின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருபுநாதர் கருவறையில் சன்னதியில் வந்து நுழைவு வாயில் வந்து இருபுறமும் சுதை சிற்பங்களா, அதான் சுதை சிற்பம்னா என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சுதை சிற்பங்களா நம்ம நந்தியம்பெருமான் வந்து சிலை இருக்குதாமா. அதனால் இவங்க வந்து சிவபெருமான் கைலாயத்தில் எப்படி சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமான் காவலாக இருக்கிறாரோ அதுபோல் இந்த கோயிலில் நந்தி தேவர் காவலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கைலாயத்துக்கு கைலாய மாதிரி சிறப்புமிக்க கோயில், நம்ம கைலாயத்துக்கே போன மாதிரி நாம் இங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தர்களெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து கலத்திர தோஷம் அன்று புத்திர பாக்கியம் எல்லா தோஷமும் போகும். புத்திர பாக்கியம் வேணுங்கிறீங்க வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுனா புத்திர தோஷம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ், அது தப்பாக சொல்லிட்டேன். புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூவேந்தர்கள் சின்னங்களான வில் புலி மீன் கொடிகள் வந்து இந்த மண்டபத்தில் வந்து கல்தூணில் வந்து பதியப்பட்டுள்ளது. நம்ம வந்து இந்த கோவில் வந்து முதன்மை கோவிலாக இருக்கிறதுனால நம்ம தமிழக அறநிலைத்துறை வந்து இந்த கோயிலை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. திருமண தடை உள்ள பக்தர்கள் வந்து தங்களோட நட்சத்திர நாளில் பிறந்த நட்சத்திர நாளில் வந்து கரபுரநாதர் கோவிலுக்கு வந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தேங்காய் பழம் பூமாலை சமர்ப்பித்து வழிபட வேணும். அத்துடன் சுவாமிக்கு பிரசாதமாக தரப்படும் மாலையை கழுத்தில் அணிந்தபடி கோயிலை வலம் வந்து வணங்க வேண்டும். இதனால் விரைவில் வந்து சீக்கிரமாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வரும்போது 3 மாலை வாங்கிட்டு வரணும். ஒன்று வந்து ஔவையாருக்கு, ஒன்று வந்து அம்பாளுக்கு, ஒன்று வந்து சிவபெருமானுக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி கொண்டு வந்து பூஜை பண்ணுனா நம்ம வந்து திருமண தடையை வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஆதி காலத்திலேருந்து எல்லாரும் இது அனுபவபூர்வமாக அனுபவப்பட்டது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம கரபுர ஈஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் கும்பிடலாம். இதில் இன்னொன்று என்ன மெயின்னு சொன்னால், நம்ம பீமன் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு 5 சுயம்பு லிங்கத்தை வந்து நம்ம கும்பிட்டுருக்காங்க. அது வந்துட்டு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 5 சுயம்பு லிங்கம் அது வந்து நம்ம திருமணி முத்தாறில் இருக்குது இல்லைங்களா? இந்த திருமணி முத்தாறில் இருந்து தான் நம்ம 5 லிங்கம் இருக்குது. ஒன்று வந்து சுகவனேஸ்வர் கோயில். நான் அந்த சுகவனேஸ்வர் கோயில் புராணம் சொல்லும் போது அது சொல்லாது விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம சுகவனேஸ்வர் கோயிலில் வந்து பஞ்சபாண்டவர்கள் பீமன் வழிபட்டது. 2வது வந்து நம்ம கரபுர ஈஸ்வரர். 3வது வந்து பில்லூர் வீரட்டேஸ்வரர் கோவில். 4வது வந்து பரமத்தி பீமரேஸ்வரர் கோயில். 5வது பரமத்தி வேலூர் நன்சை இடையாறு எயிலிநாதர் கோயில். இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து சிவபெருமான திருமணி முத்தாறு கரையில் இருக்கிற சுயம்பு லிங்கத்தை வழிபட்டு சிவனாட ஆசி பெற்றாங்க. அதில் வந்து இந்த 5 கோயில் தான் சுயம்புலிங்கமாக ரொம்ப முக்கியமான கோயில். அதனால் நம்ம சேலத்திலேயே வந்து நமக்கு 2 கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிறப்பு மிக்க
நம்ம சிவபெருமானோட க கரபோ ஈஸ்வர் கோயிலை வந்துட்டு நம்ம புராணத்தை பார்த்தது ரொம்ப சிறப்பு புண்ணியம். இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு டைம் இருக்கும்போது எப்போ டைம் இருக்கோ அப்போ நம்ம சிவபெருமானை போய் வழிபட்டு சிவனோட அருள் பெறணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் உங்களை கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சிவபெருமான் நம்மளை யாரை எப்போது எந்த புராணத்தில் சந்திக்க சொல்கிறாரோ அப்போ சந்திக்கிறோம். எல்லாம் சிவார்ப்பணம். நன்றி.